இப்போ உறவுகளை இனிய உறவுகளை வாங்கப்பா. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. அண்ணன் தம்பியும் பெரிய சம்சாரிக்க 2 பேரும் கூட இருக்காங்கப்பா. கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து தம்பிகிட்ட சொல்லி கொடுத்து பங்குவத்தெல்லாம் பிரிச்சிருன்னு சொல்லி தம்பிகிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரும் தம்பியும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு பங்குவத்தெல்லாம் பிரித்து கொடுனேன்னு சொல்லி அண்ணன்கிட்ட கேட்டிருக்காரு தம்பி. சரின்னு சொல்லி எல்லா சொத்து பத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு இவர் மட்டும் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு 2 பங்கு வச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட மனைவி அண்ணனோட மனைவி போட்டிருந்த செயினுக்கு எல்லாத்தையும் கூட கழட்டி அந்த பங்கில் வச்சுட்டு வீட்டு பத்திரம் காட்டு பத்திரம் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுட்டு இவர் ஒரு சேரில் உட்காந்து 2 பங்கு வச்சாச்சு எடுத்துக்கோ தம்பின்னு இருக்காரு. அங்கே பங்கு பிரிக்கிறதுக்கு ரொம்ப பேர் வந்திருந்துருக்காங்க. அவங்க எல்லாம் முழிச்சிருக்காங்க. என்ன எல்லாத்தையும் ஒரே பங்காக வச்சுட்டு எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி முழிச்சிருக்காங்க. அப்போ தான் அண்ணனோட மனைவி சொல்லியிருக்காங்க, அதாவது எல்லாருக்கும் புரியுதா, அண்ணன் ஒரு பங்கு, இந்த சொத்து பூரா ஒரு பங்கு, எது தேவையோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாருன்னு சொல்லவும் அப்போ தான் தம்பிக்கு பாசம் வந்திருக்கு. ஆகா, நம்ம கேட்பார் பேச்சை கேட்கக்கூடாது, நம்மளுக்கு அண்ணன் தான் முக்கியம், மன்னிச்சுக்கோங்கண்ணே, நம்ம எப்பயும் போலயே ஒன்று போல் இருப்போம், பாசம் தான் முக்கியம், சொத்து பத்து முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் வாழ்ந்துருக்காரு.